வணக்கம். வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்னைக்கு இட்லி எப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் அல்லோரல்ல ஆட்டுவாங்க. இட்லி வாசனையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ரெண்டாவது 4 அழாக்கு அரிசினா ஒரு அழாக்கு உளுந்து போடுவாங்க. கால்படியால் ஒரு கால்படி உளுந்து 4 கால்படி அரிசி போட்டு அரைப்பாங்க. விவசாயம் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி அரிசியாக இருக்கும். இப்போல்லாம் ரேஷன் அரிசி தான் முக்கால்வாசி வீட்டில் புழங்குறாங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்லேயே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனில் சொல்கிறாங்க. ஒருத்த 1க்கு 8 போடலாங்கிறாங்க, 1க்கு 7 போடலாங்கிறாங்க, 1க்கு ஒருத்தர் 6 போட்டு கட்டுறாங்க, ஒருத்தர் என்னென்னா ஜவரிசி போடுறாங்க, ஒருத்தர் அவல் போடுறாங்க. அது என்னங்க, புழுங்கரிசியும் அவளும் ஒன்று தானங்க. அது எப்படிங்க போட்டால் எப்படிங்க அது வரும்? அது சாஃப்டாக தான் இருக்கும், அவ்வளோ இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு அரிசியே பெட்ரு, அதே போட்டுக்கலாமே. இதை மெஷர்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுறாங்க. அப்படியெல்லாம் கட்டிலாம் இட்லி தோசை நல்லா இருக்காது. அந்த உளுந்து கரெக்டாக போட்டு இட்லி அரைச்சா தான் இட்லி நல்லாயிருக்கும். நீங்கள் வெந்தயத்தை நிறையா போட்டு அது கலர் மாதிரி குழ குழ குழன்னு இருக்கும், தோசையும் வராது, இட்லியும் வராது. நீங்கள் அந்த மாதிரிலாம் இட்லிக்கு அரைக்கவே அரைக்காதீங்க. 4:1ங்கிறது அந்த காலத்தில். இப்போ எல்லோரும் என்னன்றாங்க, விவசாய நிலம் இருக்கும், அந்த உளுந்தை ஊற வச்சு கழுவி ஆட்டுவாங்க. அதோடு இல்லாமல் அவங்க கையால் ஆட்டுவாங்கங்க, கல்லோரலில் கையால் ஆட்டுவாங்க. அது ரொம்ப அரைக்க முடியாது, ஒரு படி 2 படி தான் அரைப்பாங்க. அவங்களால அது முடியாது. அப்போ உளுந்து ரொம்ப பூத்தும் வராது. அந்த 4 இதுக்கு ஒரு இது போட்டால் தான் சரியாக இருக்கும். 4க்கு 1 போட்டால் தான் சரியாக வரும், இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே விவசாய நிலத்துலேருந்து யாருமே எல்லாம் வெளியேறிட்டாங்களே. இப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக மாறி போச்சு. அதனால் அந்த வயல் உளுந்து யாருமே வாங்க முடியறதில்ல. அவங்க எல்லாம் விற்பனைக்கு கொடுத்துட்றாங்க வியாபாரிக்கிட்ட. அவங்க மிஷினில் கொடுத்து தீட்டி முழு உளுந்து, உதயம் பருப்பு, பேர் வேறு வேறு வச்சு பாக்கெட்டில் விற்கிறாங்க. அந்த பருப்பு என்னன்னா கொஞ்சம் அது என்ன கெமிக்கல் போடுறாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. நல்லா கொஞ்சம் கிரைண்டர்லேயும் அரைக்கிறோம், பூத்து வருது. அதனால் 4க்கு இன்னும் ஒரு பங்கு சேர்த்து 5 மடங்கு. இட்லிக்கு 5 ஆழாக்கு அரிசி, 1 ஆழாக்கு உளுந்து போட்டு ஆட்டினீங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வரும். அதே இது நீங்கள் தோசைக்கு ஊற வைக்கும் போது ஒரு படிக்கு அந்த கொஞ்சம் ஒரு பிடி கம்மியாக 5 அழாக்கு உளுந்தும் 5 அழாக்கு அரிசியும் 1 அழாக்கு உளுந்தும் போட்டு 2 வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா அது ஆப்பத்துக்கும் வச்சுக்கலாம், ரோஸ்ட்டு போடவும் சரியாக இருக்கும். அதில் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கலந்து புழுங்க. இது சம பங்கு, அரிசி 2 மடங்கு, 3 மடங்கு ரேஷன் பச்சரிசி. மொத்தம் 5 அழாக்கு ஒரு பிடி கம்மியாக உளுந்து போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. தோசை நல்லா பழக தோசை ரோஸ்ட்டாக வரும். அதே ஆப்பம் தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் போட்டுக்கலாம், இல்லை பூண்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற வீடியோ எடுத்து பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒரு மெஷர்மெண்ட்டு. 1 7, 1 6, 1 5, 1 8, சில பேர் 10 கூட போகிறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் இட்லி ஃபஸ்ட்டு ஒரு ஈடு ஊற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வயசானவங்களோ குழந்தைங்களுக்கோ கொடுத்திங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். ஆறுன அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதெல்லாம் இட்லி லாஸ்ட் ஈடு ஊற்றுற வரைக்கும் அந்த மாவு சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் 5 மடங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து, 5:1 போட்டு ஆட்டினீங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா இட்லி நல்லாவே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். தோசைக்கும் அதே மாதிரி 1க்கு இன்னும் ஒரு அழகு கூட போட்டுக்கலாம். 3 புழுங்க, 3 பச்சை, ஒரு பிடி கம்மியாக உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தய தோசைக்கு அரைச்சிட்டு அதில் தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் போடுங்க. ரோஸ்ட்டு போட்டு பூண்டு சட்னி, கார சட்னி, பல வகையான கார சட்னி இருக்குது. அதை மாதிரி ஏதோ கார சட்னி அரைச்சி தோசை ரோஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ரோஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்லாம். மல்லிகைப்பூ இட்லி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 5 ஆழாக்கு தாங்க அரிசி போடணும். 5 ஆழாக்கு அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. ரேஷன் போடுங்க, குண்டு அரிசி போடுங்க, இல்லை கடை அரிசியே போடுங்க. ரேஷன் போட்டிங்கன்னா 4 ஆழாக்கு
புழுங்க 1 பச்சை போட்டு நல்லா உப்பை போட்டு ஒரு 10 வாட்டி களைஞ்சிட்டு ஊற வச்சு நீங்கள் ஆட்டி ஒரு இது உளுந்து ஒரு பங்கு போட்டு ஆட்டினீங்கன்னா மல்லிகைப்பூ இட்லி சூப்பரான இட்லி கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி ஆட்டி இட்லி வாத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.